ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட ஃபேவரட்டான சீரீஸோட செகண்ட் சீசன் பார்க்க போகிறோம். பீச் அண்ட் மீ. எல்லாரும் மீ அண்ட் தீ பார்த்துருப்பீங்க. ஸோ பாண்டு புவின்னு எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு என் சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பாண்டு புவினோட பெரிய ஃபேனுனா இப்போ சீசன் 2 பீச் அண்ட் மீ வந்திருக்கு. ஸோ நான் பண்ணாமல் இருப்பேனா? மார்னிங் எந்திரிக்கும் போதே என்னோட வீடியோ தான் ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவேன், பண்ணாம இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த சீரீஸ் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாண்டு புவின்னு. ஸோ அவங்க சீரீஸ் எப்படி இருந்தாலும் பண்ணுவேன். ஆனா இந்த எபிசோடு சான்ஸே இல்லை. எனக்கு இந்த எபிசோடு பார்க்க பார்க்க சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்துட்டேன். பிளஷி மூமெண்ட் ஒரு பக்கம், காமெடி ஒரு பக்கம், எமோஷனல் ஒரு பக்கம், அப்படியே செம்மையா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரைக்கு பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை. நீ சேனலை தூக்கினாலும் தூக்கிட்டு போயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த சீரீஸ் மட்டும் போடாம இருந்தேன்னா அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்த சீரீஸை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இப்போ சீரீஸ்குள்ள போலாமா? பீச் அண்ட் மீ எபிசோடு 1. எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம பீச்சு பையனை தான் காட்டுறாங்க. அந்த டர்ட்டல்ல கமுத்து போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுவான்ல, அதே மாதிரி தட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல பார்த்தா நம்ம தீ அப்படி கியூட்டா கையில இருந்து ஒரு ரிங் எடுத்து அவனும் ஒரு தட்டு தட்டிட்டு கைய அப்படியே சொல்லட்டுறான். கையில பால் வருது. அப்புறம் பால் விளையாண்டுட்டே கண் அடிச்சுட்டு எப்பயும் போல நம்ம பீச்சு பையனை பார்த்துட்டு இருக்கான். 2 பேர் எப்பயுமே ஒன்னாதான் இருக்கணும், தனியா இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக அவங்க சுத்தி எப்பயுமே நிறைய பேர் இருக்காங்க. சோ எல்லாரும் அப்படியே பாட்டு ஜாலின்னு செம்ம ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம குட்டி பசங்க 2 பேரையும் கதை சொல்லி தூங்க வச்சுட்டு திரும்பி பார்த்தா பீச் தூங்குற மாதிரி உட்காந்துருக்கான். என்னோட கனவு நிஜமாயிடுச்சுன்னு சொல்லி பீச்சோட வாய்ஸ் அப்படியே பாத்டப்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹாப்பியா அந்த பாத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். கண்ணை திறந்து பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கிறது நம்ம குந்தி. தீய பார்த்தோன்னே சாருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. 4 மாசம் ஆச்சு நாங்க 2 பேரும் ஒருத்தர் எப்பயுமே பிரிஞ்சு இருக்கவே மாட்டோம்னு சொல்ல, உன் கவுண்டிங் தப்புன்னு சொல்லிட்டு வேகமா கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம தீ. ஸோ ஒரு செகண்ட்ஸ் கூட விடாம அவன் கவுண்ட் பண்றான். ஒரு நிமிஷமும் இப்படியே தான் நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம். லுக் பீச், நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமான்னு சொல்லி எப்பயும் போல நம்ம பீச்சு காமெடியா பேசிட்டு பிளஷ் ஆகி வைக்கப்பட்டு இருக்காரு. இதுல காலையில எந்திரிச்சேன்னு டையெல்லாம் கட்டி விடுறது பீச் தான். டைய பார்த்து செம்ம காமெடியா இருக்கு. பீச் 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 லுக் பீச்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் ஓவரா இருக்கு. டையில கூடவா லவ்ங்கிற மாதிரி பீச் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த டைய கழட்டி கீழே போட்டுட்டு அப்படியே பீச்சோட ஷோல்டர்ல ஃபேஸ வச்சுட்டு அவனை பார்த்துட்டே இருக்காரு நம்ம தீ. சரி ஓகே விடு, உனக்காக என்ன வேணாலும் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் சொல்லுன்னு சொல்ல, எனக்கு எதுவும் வேணாம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒர்க்குக்கு போகணும்லன்னு சொல்ல, 6 months ஒகேஷன் இன்னும் முடியல. ஸோ இதுக்கப்புறம் ஹனிமூனுக்கு நம்ம போகணும். ஒரு சிங்கிள் டே கூட உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம 2 பேரும் நம்ம வேலையை விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி பீச் கேட்கறான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, வேலை தானே, விட்டுட்டா போச்சு. ஸோ வருஷத்துக்கு 1 பில்லியன், எனக்கு 1 பில்லியன், உனக்கு 1 பில்லியன், போதும் அதை வச்சே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா எப்பயும் போல பேசுறான். இவன் பேசுறதை கேட்கும் போது பீச்சுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அடுத்த லைஃப்ல கூட நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருப்போம்னு சொல்ல, பீக்கியா நீங்க பேசுறது கொஞ்சம் ஓவரா இருக்கு. 1 பில்லியன் எனக்கு, 1 பில்லியன் உனக்கு. சோ இத பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லு, நம்ம இதை வச்சு வாழ முடியாதான்னு சொல்லி கேட்க, நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ணாம இப்படியே வீட்டுல இருக்க முடியுமா? வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது 2 பேரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்ல. இப்பயும் நம்ம ஒன்னா தானே இருக்கோம், எதுக்காக நம்ம 2 பேரும் பிரியணும்னு சொல்லி தீ கேக்குறான். நம்ம 2 பேரையும் யாரும் பிரிக்கவே முடியாது, எந்த வாழ்க்கையிலயும் நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருப்போம்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் கியூட்டா அவன் கிஸ் பண்றான். பக்கத்துல அப்படியே ஒரு கை மட்டும் வந்து அங்க ஒரு பர்ஃபியூமை வைக்குது. அது பர்ஃபியூமோட ப்ரமோஷன் போல இருக்குது. அதை பார்த்தா அப்படியே க்ளோஸ் அப்ல கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் காலையில காட்டுறாங்க, நம்ம தீ தூங்கிட்டு இருக்கான். பக்கத்துல பீச்சு அவன் மேல படுத்திருக்க. இத பார்க்கும் போது அவனுக்கு ஹாப்பியா இருக்கு. உடனே எப்பயும் போல, ஏண்டா இப்படி இருக்க, இவ்வளவு தலகாணி இருந்து கூட என்னோட நெஞ்சு மேல படுக்கிறது தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு தூங்குறவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மெல்ல மெல்ல அப்படியே ஷர்ட் பட்டனை கழட்டி அவன் ஷர்ட்டுக்குள்ள அப்படியே பில்லோ வச்சுட்டு இவன் மேல அவன் படுத்திருக்க மாதிரி செட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். போகும்போது அப்படியே ஹாப்பியா இருக்குது நம்ம தீ பையனுக்கு. வீச்சை திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே வேற போறான். கண்ணாடியில அவனையே அவன் பார்த்து ரசிச்சுக்கிறான். எனக்கே ஒரு மாதிரி இருக்கிறது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நம்ம தீ இப்ப செஃபா மாறிட்டாரு. குழந்தைங்க 2 பேரும் நிக்க வச்சு ஏதோ குக் பண்ணிட்டு இருக்கான். என்ன நடக்குது இவ்வளவு காலையிலன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு நம்ம சார். வந்த உடனே பீச்சு இன்னைக்கு என்ன ஒகேஷன்னு கேட்க, அட பாவி மறந்துட்டியாங்கிற மாதிரி அப்படியே தீ முறைக்கிறான். அதாவது இப்ப அவங்க மீட் பண்ணி
3 months and 33 days ஆச்சாம். அத வந்து ஆனிவர்சரியா செலிப்ரேட் பண்றானா. எப்படி ஆனிவர்சரி ஆக முடியும்? 4 months 3 days எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பீச் சொல்ல, அட பாவி, இவனுக்காக நான் என்ஜாய் பண்றதுக்காக ஒன்னொன்னு பண்ணா, அவன் என்னன்னா நம்பர் சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்கிற மாதிரி காமெடியா இருக்கு தீக்கு. அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்க, இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படிங்கிற மாதிரி பேசுறான் பீச்சு. அவன் ஷோல்டர்ல படுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே தீ போக, குழந்தைகளா இருக்காங்க பேசாம இருக்குன்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட ட்ரை பண்றான் பீச்சு. உடனே தீ கண்ணை காட்டின உடனே குழந்தைங்க 2 பேரும் அப்படியே மூஞ்செல்லாம் முடிக்கிறாங்க. அப்புறம் அவன் மேல இவன் படுத்துக்கிறான். இப்படி ஆர்டரிங்லாம் சொல்லாத, இது ரொம்ப வலிக்குது பேபின்னு சொல்லிட்டு ஆப்பிள் எடுத்து கியூட்டா ஒரு கடி கடிச்சிட்டு அவனை பாக்குறான். அதை பார்த்து பீச்சுக்கே ஒரு மாதிரி இருக்கு. குழந்தைங்க 2 பேரும் அப்படியே இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம சார் பீச்சு அரண் கிட்ட பேசிட்டு இருக்கான். அரண் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருப்பான் போல. நம்ம அரண்க்கு டீ கொடுத்துருப்பான்ல ஒரு ரெஸ்டாரண்ட், அதுதான் இப்ப ரெனோவேட் பண்ணி ஓபன் பண்ண போறேன். சோ அதுக்கு ஏதாவது எனக்கு போட்டோ ஷூட் பண்ண ஆள் வேணும், நீங்க வர முடியுமான்னு சொல்லி கேட்க, சாரி என்னால இப்போதைக்கு அங்கெல்லாம் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு, தவான் எப்படி இருக்கான், தவான் இப்ப என் கூட தான் இருக்கான், இப்ப அவர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்ல, அது உன் வாய்ஸ்லயே தெரியுது. அப்புறம் தேங்க்ஸ் சொல்லுங்க மிஸ்டர் தீக்கு, அவர் கொடுத்த அந்த ரெஸ்டாரண்ட் தான் இப்ப எனக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, கீழே நின்று தவான் அரணை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றான். இவங்க 2 பேரும் கேஷுவலா தான் பேசுறாங்க. சரி நீங்க என்ன சொல்றீங்க, எனக்காக ஷூட் பண்ண வரீங்களா அப்படின்னு அரான் கேக்குறான். ஆக்சுவலி என்னால இப்போதைக்கு வர முடியாது, நானும் தீயும் ஒரு 6 மாசம் வெக்கேஷன் போகணும்னு பிளான் பண்ணோம். 6 மாசமா? ஆமா, எங்களோட ஹனிமூன் ட்ரிப் ஒரு 20 கண்ட்ரீஸ்க்கு போகணும்னு பிளான் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, இது ஓகே தான், இருந்தாலும் என்னால இப்போதைக்கு வர முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்றான். சரி ஓகே, எனக்கு புரியுது, சாரி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் வரேன், என்னோட ப்ராமிஸை நான் பிரேக் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் பீச். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம்னு சொல்ல, சரி உனக்கு ஒரு நல்ல போட்டோகிராஃபரா நானே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பீச் இந்த போனை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்பி பாக்குறான். அவனுக்கு அந்த கேமரா இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த செல்ஃப், அதுல போய் கேமராவை எடுத்து பாக்குறான். சோ இப்ப கல்யாணம் ஆனதுல இருந்து சார் வந்து கேமராவை தொடவே இல்லை போல நம்ம தீக்காக. சோ கேமராவை பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு அவனுக்கு. அதை அப்படியே வச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு தான் கேமரானா எப்பயுமே ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. அதை பார்க்கும்போது அப்படியே பீச் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு குரல் கேக்குது. நம்ம சார் தீ வேகமா வரா. என்ன பண்ணிட்டு இருக்கே நீ? அது பீக்கியான், அது வந்து நான் ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே கோச்சிட்டு தீ போக அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவன் போறான். பீக்கியான், நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்ல, எப்படி உன்னால இதெல்லாம் பேச முடியுது? என்னால முடியல. எப்படி நீ ஒர்க்கை பத்தி திங்க் பண்ணுவ? சொல்லு, என்னால முடியுமா? என்னால முடியாது. 6 மாசம் கண்டிப்பா என் கூட தான் நீ இருப்பேன்னு சொன்ன, இப்ப என்னை விட்டு எப்படி போக முடியும்னு சொல்ல, பட் நான் கேமராவை தொடாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் மறந்து போயிடுவேன் போல இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் பீச். அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. நீ என்னோட இதயத்தை உடைச்சிட்ட லுக் பீச் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணான். நான் மறுபடியும் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, இந்த ஹேண்ட்ஸமான முகத்தை பர்ஃபெக்ட் மாடலா என்னை விட்டுட்டு வேற என்ன பண்ண போறேன்னு சொல்ல, ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் என்னோட போன்ல இருக்க கனெக்ஷன்ஸ் கூட எல்லாமே எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லி பீச் ஃபீல் பண்ண, நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த மொத்த உலகத்தையும் உன் காலில் கொண்டு போட்டுருவேன், எல்லாமே உன்னோட ஒரு ஸ்டுடியோவா மாத்துவேன்னு சொல்ல, ஆல்மோஸ்ட் 20 கண்ட்ரி முடிச்சாச்சு இல்லைன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹனிமூன் இன்னும் முடிக்கவே இல்லையே, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ஹனிமூனை நான் எங்க பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் எடுத்து காட்டுறான். ஆக்சுவலி ஹனிமூனை 3K பிளான் பண்ணிட்டான் போல. 2 பேரும் 3க்கு போற காஸ்டியூமை போட்டுட்டு அப்படியே மூணுல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா தேனு, அதாவது ஹனி மூணு சேர்ந்தா ஹனிமூன்ங்கிற மாதிரி தேனு பாட்டிலோட இவரு நிலாக்கு போயிருக்கிறாரு. இதுல வேற அப்படியே காட்ட பீக்கியான்னு ஒரு கத்துறான் பீச்சு. கடைசியில பார்த்தா இதெல்லாம் கனவு. இதுல அவன் எமோஷனல் ஆகி பேசினது பார்க்கும்போது எனக்கே சிரிப்பா வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அங்க தீ அப்படியே படுத்திருக்கான். கையில வந்து ப்ளூ கலர்ல ஏதோ பெல்ட் மாதிரி இருக்கு. அந்த பெல்ட்டை பார்க்கும்போது ஏதோ குட்டி பிளாஷ்பேக் ஒண்ணு யோசிக்கிறான் பீச். ஆக்சுவலி 2 பேரும் சேர்ந்து டேக்வண்டோ கிளாஸ் எடுத்திருப்பான் போல நம்ம தீ வந்து பீச்சுக்கு. அதாவது அவனுக்கு கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட், கொஞ்சம் இதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் சொல்லி தரணும்ல, சோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கான். ஆனா வந்து பீச் அவனை அடிச்சா அவன் அடி வாங்கிட்டு கீழேயே படுத்துட்டான். இது பார்க்கும்போது பீச்சுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க திரும்ப சண்டை போடுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி தீ சொல்றான். என்னால முடியாதுன்னு தோக்கடிக்கங்கிற மாதிரி அவன் சொல்ல, அப்ப என்ன எப்படி நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், அதுக்கு நீங்க வந்து சீரியஸா எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணலன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், எல்லாத்த விட உன்னை ரொம்ப லவ் பண்றேன், முன்னாடி தோத்து போக நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல, அப்ப நான் வேற ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ண வேண்டியதுதான் போல இருக்கு, அதாவது சண்டை போடுறதுக்கு. இப்படி எல்லாம் பண்ணா எனக்கு ஜெலஸ் ஆயிரும்னு சொல்ல, எதுக்கு ஜெலஸ் ஆகுது? ஆமா, வேற ஒருத்தர் உன்னை ஹக் பண்றது, உன் முகத்தை பாக்குறது, உன் கண்ணை பாக்குறது, உன்னை இந்த மாதிரி பிடிக்கிறது, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்ல, அப்ப நீங்க இப்படியே பண்ண
பண்ணா நான் எப்படி இதெல்லாம் கத்துக்க முடியும், கண்டிப்பா நான் வேற ஒரு பார்ட்னரை பார்க்க போறேன்னு சொல்ல, இல்ல இல்ல நானே பண்றேன்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு அப்படியே பீச்சை கீழே தள்ளி அவன் மேல ஏறி உட்காந்துட்டான். சாரி, நான் வந்து வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு பீச் அப்படியே சிரிக்கிறான். அதுக்கப்புறம் கன் ஷூட் சொல்லி கொடுக்குறாங்க. 2 பேரும் கன் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பீச் ரொம்ப கியூட்டா ஷூட் பண்ணிட்டான். அதெல்லாம் பார்க்கும்போது தீக்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டேன்னு சொல்ல, என்னோட டீச்சர் கரெக்டா இருக்காங்க, டீச்சர் இல்ல ஹஸ்பண்ட்னு சொல்லி தீ அவனை பார்த்து சொல்றான். இதை பார்க்கும்போது பீச்சுக்கு ஹாப்பியா இருக்கு. சரி சரி, ஹஸ்பண்ட் தான்னு சொல்ல, என்னோட லைஃப் ஃபுல்லா உன் கூட இதே மாதிரி இருக்கணும்னு நான் ரெடியா இருக்கேன். நான் பிறந்ததே உன்னை லவ் பண்றதுக்காக தான், புரியுதா அப்படின்னு சொல்லி அப்படியே தீ அவனை பார்த்து லவ் டைலாக்கா பேசிட்டு இருக்கான். பீச்சுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. மறுபடியும் அவன் ஷூட் பண்ண இவன் ஷோல்டர்ல கை வச்சு அவனை பார்த்துட்டே இருக்க, எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு சொல்ல, ஷூட் பண்ணு ஷூட் பண்ணு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானே இறந்து போனாலும் எனக்கு முன்னாடி நீ உயிரோட தான் இருக்கணும்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, என்னால நீங்க இல்லாம இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி பீச் சொல்ல, உடனே தீ சொல்றான், அதெல்லாம் முடியாது, நான் உன்னை விட முன்னாடி இறந்து போயிட்டா உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன், அந்த நட்சத்திரமா வெயிட் பண்ணுவேன், நீ என்ன பார்க்கலாம், இந்த உலகத்திலேயே நான் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி மில்கி வேவா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, அப்புறம் நான் எப்படி உன்னை கண்டுபிடிப்போம், கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம், அதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து என்ன பார்க்கும்போது நான் வருவேன், உனக்கு தேவையான நேரத்துல வருவேன்னு சொல்லி அவன் டைலாக் பேசிட்டு இருக்கான். நீ தோத்து போக கூடாது சரியா, நீ எப்பயுமே சந்தோஷமா என்ன ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் தீ. எப்பயுமே என்னோட லுக் பீஸ் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை பார்க்க பீச்சுக்கு இது பார்க்கும்போது எமோஷனல் ஆயிடுச்சு. 2 பேரும் கண்ணு மட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, அப்புறம் பார்த்தா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சார் தீ வந்து நீ வேலைக்கு போகணும் பர்மிஷன் கொடுத்துட்டான் போல இருக்கு, உண்மையாவா சொல்றாங்கிற மாதிரி பீச் அவனை பார்க்க, பீச்சும் அரணும் பேசிட்டு இருக்கிறது இவன் கேட்டிருப்பான். ஸோ இவன் இந்த கேமராவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பான்ல, அது எல்லாத்தையுமே தீ பார்த்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் இவன் போய் செக் பண்ணி பார்த்திருப்பான். இவனோட மெயில்ஸ் எதுவுமே ஓபன் பண்ணல, எல்லாத்துலயுமே இவன் ஜாபுக்கு வர சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் இப்போதைக்கு என்னால முடியலன்னு சொல்லி அவனுக்கு பிடிக்காம வரல அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அவனுக்கு பிடிச்ச வேலைய தீக்காக அவன் விட்டு கொடுக்கறது இவனுக்கு பிடிக்கல. நீ போ, கண்டிப்பா நீ போறது எனக்கு ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல, ஆனா 6 மாசம் அவன் கூட இருக்கேன்னு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேனே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் பேஜ். பரவாயில்ல, பட் நான் தான் இந்த ப்ராமிஸ் பண்ணேன், இப்ப நானே அந்த ப்ராமிஸை பிரேக் பண்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றான். அப்புறம் ஒரு குட்டி பிளாஷ்பேக், 2 பேரும் ஒரு டைம் இன்டிமேட்டா இருந்த டைம்ல நான் பத்திரமா உன்னை பார்த்துப்பேன், உனக்கு பிடிச்சத வந்து நீ செய்யலாம், நான் வந்து உன்னோட வாழ்க்கையை உன்னை வாழ விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சோ அதுவும் ப்ராமிஸ் தானே, சோ அதுக்காக உன்னை நான் இப்ப விடுறேன், நீ போ, உனக்கு பிடிச்ச வேலையை நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி தீ சொல்றான். அதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பீச்சுக்கு. அப்ப உண்மையதான் சொல்றீங்களான்னு சொல்லி கேட்க, உண்மையாதான் சொல்றேன், நீ போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, எனக்காக நிறைய பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலி இதை பத்தி நான் ரொம்ப நாளாவே திங்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் ஓகேன்னு தோணுது, நீ போ, அரண் கொடுத்த ஜாப நீ பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி பீச் அவனை பார்த்து சிரிக்க, ட்ரெயின் பண்ணிட்டு, ஏன்னா இப்ப நான் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போட்டு, இப்ப எனக்கு கேட்டகரி அப்படின்னு சொல்லி லுப்பீஸ்னு சொல்றான். அதை பார்த்தனே ஒரு மாதிரி இருக்கு. அந்த பழைய மாஃபியா பாஸ்க்கு பாய் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஃபீல் பண்றான். அரணுக்கு நீ தேவைப்பட்டா நீ எப்ப வேணாலும் போலான்னு சொல்ல, அப்ப டே ஆஃப்டர் டுமாரோ நான் போயிடுவான்னு சொல்ல, என்னது அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைச்சிருப்பான் போல. இன்னும் 2 நாள்ல போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் பேச டோட்டலா மாறிடுச்சு. அப்புறம் நம்ம பீச்சும் அரணும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தீ ஓகே சொல்லிட்டான்னு சொன்னா அரண்னாலே நம்ப முடியல. பட் அவன் என்கிட்ட போ சொன்னதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ எனக்கு பிடிச்சத பண்ண சொல்லியாச்சுல, ரொம்ப ஸ்வீட் இல்லைன்னு சொல்லி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இங்க பார்த்தா பாத்டப்ல உட்காந்துட்டு தண்ணிய மேல அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு நம்ம தீ. அவன் அழுகிறது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பாத்டப்ல உட்காந்து குளிக்கிற மாதிரி அப்படி நடிச்சிட்டு இருக்கான். உடனே அங்க இருக்கிற அந்த பாடி கார்டு கேக்குறான், பேசாம நீங்க பீச் கிட்ட சொல்லலாம்ல, இப்போதைக்கு போக வேணான்னு. இல்ல இல்ல, நான் கொடுத்த வேர்டை நான் தான் காப்பாத்தணும், எனக்கு ஓகே தான்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான். ஆனா இவ்வளவு சீக்கிரம் அந்த நாள் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி அவன் அழுகுறான். இவ்வளவு சீக்கிரம் பீச் இவனை விட்டு போவான்னு இவன் நினைச்சு கூட பாக்கல. ஏதோ ஒரு மாசம் ஆகும்னு நினைச்சிருப்பான் போல இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சார் வந்துகிட்டு இருக்காரு. குளிச்சுட்டு வந்தாலும் அழுதுகிட்டு தான் வரான். பீச்சுக்கு இவன் இவ்வளவு ஃபீல் பண்றாங்கிறதெல்லாம் தெரியல. அவன் மொபைல பார்த்துட்டு உட்காந்துருக்க, பீச்சோட பக்கத்துல போய் அப்படியே தீ உட்காடுறான். பீச் அவனை பார்த்துட்டு என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்லையே, இல்ல ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு, இல்லையே நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அழுகுறான். உள்ள அழுகுறேன் வெளியே சிரிக்கிறேங்கிற மாதிரி இருக்குது அவன் மூஞ்சியை பாக்குறதுக்கு. லைட் ஆஃப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பீச் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உன்னை ஹக் பண்ணிக்கலாமா, நாளைக்கு நீ ஒர்க்குக்கு போயிருவீங்கன்னு சொல்ல, அதை பார்த்துட்டு பீச்சுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி வா ஹக் பண்ணிக்கோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் டைட்டா ஹக் பண்ணிட்டு தீ ஒரு பக்கம் அழுதுகிட்டே தான் இருக்கான்.
பீச் சொல்றான், நாளைக்கு போய் நான் லொகேஷன் செக் பண்ணணும். நாளைக்கா? ஆமா, ஓகே, ஐ லவ் யூ பாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே பீச் படுக்க லவ் யூ டூன்னு சொல்லிட்டு தீ அழுகுறான். அவன் கண்ணுல இருந்து தனியா வருது. இந்த பக்கம் திரும்பி திரும்பி அழுதுகிட்டே படுத்திருக்கான். இந்த பக்கம் பீச் ஜாலியா தூங்குறான். ஆனா இங்க இவன் அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் மார்னிங்கும் ஆயிடுச்சு. மார்னிங் இவன் போறான்னு நினைக்கும் போது தீனால அதை ஏத்துக்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் போல. ஸோ கேமரா செக் பண்ணிட்டு அப்படியே பீச் இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே டீ ஃபீல் பண்ணிட்டு ஓடி வந்து அவனை பின்னாடி ஹக் பண்ணிக்கிறான். நீ போகாத, நான் உன் மைண்டை மாத்திக்கிறியான்னு சொல்ல, எதுக்கு இப்படி குழந்தை மாதிரி பண்றீங்க, நான் ஒர்க்குக்கு தானே போறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீ போயிட்டு வா. நீ இந்த ரூமை விட்டு போகும்போதே என்னோட ஹார்ட் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் தீ. அதை பார்க்கும்போது பீச்சுக்கே ஒரு மாதிரி இருக்கு. தீ திரும்பி நின்றுட்டு இருக்கான். பீச் அப்படியே பர்ஃபியூம் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். திரும்பி பார்த்தா இவன் அப்படியே கையை கட்டிட்டு நிக்கிறானா. அப்படியே பர்ஃபியூமை இவனுக்கும் அடிச்சு விடுறான். இந்த பர்ஃபியூம் போடும்போது என்னோட ஸ்மெல் உன்கிட்ட இருக்கும், அப்ப நானே உன் கூட இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்ல அப்படியே லைட்டா சார் சிரிச்சுட்டு அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறான். ஆமா இல்ல, என் ஹார்ட் இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நீ எப்ப வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருந்து அப்படியே பீச் போக தீக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் அங்க இருந்து டேப் எடுத்துட்டு வந்து எப்பயும் போல அவன் சாட் ஜிபிடி கேட்பான்ல. ஸோ டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பத்தி கேட்கறான். ஸோ டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பத்தி அது அப்படியே நிறைய பேசிக்கிட்டே இருக்குது. அதான் வளவலன்னு பேசுமே சாட் ஜிபிடி. நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு 10 ஆன்சர் சொல்லும். ஸோ அதே மாதிரி அது டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ எவ்வளவு நேரம் நீங்க பிரிஞ்சிருக்க போறீங்கன்னு சொல்லி கேட்க 8 ஹவர்ஸ்னு சொல்ல, இதுக்கு பேர்லாம் டிஸ்டன்ஸ் கிடையாது, அப்புறமா வருவாங்க போ வெய் அப்படிங்கிற மாதிரி அதுவே சொல்லி அசிங்கப்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் இவன் கிளம்பிட்டான். ஸோ அங்க 2 குழந்தைகளும் வராங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம 2 பேரும் பிரிய போறோமே. சோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளோட இதயம் எப்பயும் ஒன்னா இருக்கும்னு சொல்ல, ஹலோ நான் இங்க போயிட்டு இப்பவே வந்துருவேன், நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றாங்கிற மாதிரி பீச் அவனை பாக்குறான். அப்பாவை பாத்துக்கோங்கன்னு சொல்லி 2 குழந்தைகிட்ட சொல்ல, ஒன்னும் கவலைப்படாதீங்க, மோர்க்கும் நானும் பத்திரமா பாத்து பொண்ணு குட்டி பாப்பா சொல்றா. நீங்க கவலைப்படாதீங்க மிஸ்டர் பீச், அதான் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு மோக் வந்து நிக்கிறான். சர்ப்ரைஸ்ங்கிற மாதிரி மோக்க பார்க்க, நீ எப்ப இங்க வந்த, அர்சனிக்கு ஸ்ட்ரிக்டான பாலிசி இருக்கு உனக்கு தெரியும்லன்னு சொல்ல, எனக்கு தெரியும், எப்படி அந்த ரோமோட டாக் இங்க அனுப்புனாங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. பின்னாடியே ரோமும் வரான். ரோம பார்த்துட்டு இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. தீ அவனை பார்த்துட்டே இருக்க. 2 குழந்தைகள் அங்கிள் ரோம்னு சொல்லி ஓடி போய் அப்படியே அங்க நின்றுட்டாங்க. அப்படியே ரோமுக்கும் ஹாப்பியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தீயும் மோக்கும் பேசுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 பேரும் பேசுறாங்க. சோ அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கான் மோக்கு. சார், ஆல்ரெடி நான் நம்ம டீமை பத்தி இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேன், இன்னும் நீ அதை பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனை திரும்பி பார்க்க, சரி ஓகே, நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம டீம் அப்படின்னு சொல்ல, என்னது மை டியர் ஃப்ரெண்ட், நீ என்னை எப்படி கூப்பிடணும்னு உனக்கு தெரியாதா, இப்ப நீ ரோம் கிட்ட தான் ஒர்க் பண்ற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க, மிஸ்டர் தீ, தட்ஸ் ஒன் சாரி டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். சோ ஃப்ரெண்ட்லியா பேசணும்னு சொல்றான் போல தீ. அதுக்கப்புறம் பக்கத்துல உட்காந்துட்டு மோக்க அவனை பார்த்து பேச வரான். ஆனா அவனால பேச முடியல. சொல்லு பட்டி அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, மோக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணிட்டு, அர்ஷனி டீம்ல சொன்னாங்க உங்களோட லொகேஷனை வந்து நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னு. மை டியூட், நீங்க கட் பண்ணிருக்கீங்க, சோ நீங்க சீக்கிரம் வரீங்க கரெக்டா அப்படின்னு சொல்ல, தட்ஸ் ரைட் பட்டி சொல்லு அப்படின்னு சொல்ல, அர்ஷனி ஹாங்காங்ல இருக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ அது வரைக்கும் நான் உங்களை பாத்துக்கிறேன், ஓகேவா பட்டி, அது வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே தீசிரிச்சுட்டே இருக்கான். அப்புறம் ரோம் அங்க இருந்து வரான். எல்லாருமே உன்னோட டோனுக்கு ஏத்த மாதிரி தான் டான்ஸ் ஆடணுமான்னு சொல்லி கேட்க, நான் எப்ப உன்னை வான்னு சொன்னேன், நான் வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தீ கேக்குறான். சரியான திமிரு போட அப்பிக்கியான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டு பக்கத்துல போய் ரோம் உட்கார்னான். டக்குன்னு மோக்கு எஞ்சிட்டான். நீங்க ஒன்னும் சண்டை எல்லாம் போட வேணாம், என்ன ஒண்ணு பண்ணலாம், நான் உங்களுக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ட் கிடைக்கிற வரைக்கும் உங்க பக்கத்துலயே இருக்கேன், அது வரைக்கும் மிஸ்டர் ரோம் நீங்களும் இங்கேயே இருக்கலாம், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. ரோமும் சிரிக்கிறான். அப்படியே தீயத்துல லைட்டா முறைஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். 2 பேரும் எதிரும் புதிரமா தள்ளி தள்ளி உட்காந்துருக்கானுங்க. அப்புறம் நம்ம பீச்சுக்கான போட்டோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. எப்பயும் போல அவன் ஷூட் பண்ணிட்டு இருக்க. அரண் பக்கத்துல இருந்து அவனை பாத்துட்டு இருக்கான். ஏய் அப்படின்னு சொல்லி அரண் கூப்பிடுறான். உங்களுக்கு ஓகேவா, எனக்கு ஓகே தான், ரொம்ப நாள் ஆச்சு கேமரா அட்டாச் பண்ணி, சோ இது எனக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அவன் பாத்துட்டே இருக்கான். சோ மிஸ்டர் பீச் கியான்லி, எப்படி இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, நீங்க எப்படி இருக்கீங்க, மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்ல, ஆக்சுவலி நான் நினைச்சேன் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு, அப்படித்தான் இருக்கு,
நான் எப்படி திங்க் பண்ணேன் தெரியுமா? என்னோட லைஃப்ல யாரோ ஒருத்தர மிஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அது எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி இப்போ ஒரு ஃபீல் எனக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் பக்கத்துல அவன் படுத்திருக்கான். என் சைடுல அவன் இருக்கான். ஸோ நாங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிடுறோம். அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, "நீ ரொம்ப மாறிட்டன்னு" யாரான்னு சொல்றான். நான் மாறவே இல்ல. ஜஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவன் சொல்ல, "ஓகே, ஓகே. ஏன் இதெல்லாம் கேட்குற? சரி, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க?" ஸோ அங்கருந்து தவான் ஏதோ பிளேட் எடுத்துட்டு வரான். இது இங்க வைக்கவான்னு சொல்ல, தேங்க்ஸ் தவான். ஓகே. ஏதாவது வேணும்னா சொல்லு. அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, இதை கொஞ்சம் இப்படி திருப்பு அப்படி திருப்புன்னு சொல்ல தவானும் திருப்பி வச்சிட்டு இருக்கான். அப்படியே அவன் திரும்பி பார்க்க அரண் அவனை பார்த்து சிரிக்க, அதுக்கப்புறம் தவான் கேஷுவலா பேசிட்டு அங்க இருந்து போயிட்டான். ஆனா அரான் அப்படி தவானை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா சிரிக்கிறேன்னு சொல்லி பீச் கேட்க, ஒண்ணும் இல்ல சும்மாதான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேச்சை மாத்திட்டான். எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அங்க பார்த்து என்னோட ட்ரைனின்னு சொல்ல, எப்படி ரூம்மேட்ல இருந்து இப்ப ட்ரைனிய மாத்திட்டியா அவனை அப்படிங்கிற மாதிரி பீச் சொல்றான். சோ ஷூட் பண்ணுங்கன்னு சொல்ல, இப்ப எனக்கு புரியுது. ரொம்ப மாறிட்டான்ல தவான்னு சொல்ல, ஆமா. இப்ப அவன் ரொம்ப ரொம்ப மாறின மாதிரி தான் இருக்கு. என்னோட மனசும் மாறிடுச்சுன்னு சொல்ல, திரும்பி பார்க்க அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் இப்ப ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப அவன் டோட்டலா மாறிட்டான்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. தவான் இவங்களை பார்த்துட்டே அந்த சைட்ல போக பீச்சுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்பெல்லாம். அங்க இருந்து தவான் திரும்பி பார்க்க அரண் கண்ணுலயே அவனை பார்த்து ஸ்மைல் பண்றான். 2 பேரும் கண்ணுலயே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்க சார் ரோமையும் மோக்கியும் காட்டுறாங்க. அப்புறம் இங்க நம்ம ரோமையும் மோக்கியும் காட்டுறாங்க. உன்னை வேலையிலிருந்து தூக்குறேன். 10 வருஷம் நல்லா இந்த உலகம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வான்னு சொல்ல, ஓ அப்படியா, இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு மோக் சொல்றான். சோ எல்லாத்தையும் விட்டுட்டு போலாமா? எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் போக முடியாது. நான் உன் கூட தான் இருப்பேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்துல போறான். அப்புறம் நீ மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி மோக் அவனை பார்த்து கேட்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போகணும். அதெல்லாம் முடியாது. என்னை விட்டுலாம் நீ போகவே முடியாதுங்கிற மாதிரி ரோம் அவனை பாக்குறான். மிஸ்டர் ரோம், எல்லா ரூல்ஸ்லுமே நீ அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் மூக்கு அவன் கிட்ட அப்படியே க்ளோஸா போறான். என்ன பண்ண போறேன்னு சொல்லி ரோம் கேட்க, டக்குன்னு அவனுக்கு ஒரு கிஸ் பண்றான். போதும் சரியா, உன்னை அப்செட் பண்ணதுக்கு சாரிங்கிற மாதிரி மூக் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டான். என்னால தீய விட்டுட்டு வர முடியாது, அட்லீஸ்ட் இப்ப என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி மூக் சொல்றான். பட் இருந்தாலும் ரோமுக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையா அப்படிதான் திங்க் பண்றியா? எல்லாம் ஓகே, ஆனா எனக்குங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கியூட்டா கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்றாங்க போல. இந்த சீனெல்லாம் நான் போட முடியாது, என்ன பண்றது, சேனலுக்கு பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால நீங்க இதெல்லாம் டெலிகிராம்ல போய் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் சொல்லத்தான் முடியும், அந்த சீன்ஸ் எல்லாம் போட முடியாது. ஸோ அப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம தீயும் பீச்சியும் காட்டுறாங்க. 2 பேரும் எங்கேயோ ஹனிமூனுக்கு போயிருப்பாங்க போல ஒரு கண்ட்ரிக்கு. அந்த கண்ட்ரியில ஏதோ ஃபுட்டு வாங்க அந்த ஆளு லெட்டரா கவிதையா படிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது நம்ம சார் தீ. ஸோ இதெல்லாத்தையும் இப்ப டேப்ல போட்டு பாக்குறான். 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கண்ட்ரியில போய் அங்க பார்த்தா 9999 அத்தனை மினிட்ஸ் வரைக்கும் நம்ம 2 பேரும் செலிப்ரேட் பண்றோம். உன்னை மீட் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, இவ்வளவு மினிட்ஸ் ஆச்சுன்னு சொல்லி அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தீ. இதெல்லாம் எல்லாரும் முன்னாடி கையெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லி பீச் சொல்ல, அங்க பாருன்னு சொல்லி ஃபயர் காட்டுறான். ஃபயர் பார்க்க 2 பேரும் கியூட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படியே ஹாப்பியா இருந்திருக்கு. அந்த மூமெண்ட் எல்லாம் இப்ப தனியா உட்காந்து நம்ம தீ சரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. சே, எவ்வளவு ஃபீலிங்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப பீச் பக்கத்துல இல்லாதனால இதெல்லாம் பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கான் போல. ஒரு பில்லோவை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. இங்க பாத்தீங்களா என்னோட ஆர்ட் கிளாஸ்ல நான் எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கேன்னு சொல்லி நம்ம குட்டி பாப்பா எடுத்துட்டு வந்து ஒரு போட்டோ காட்டுறா. நல்லா இருக்குன்னு சொல்ல, நீங்க ஏன் ரொம்ப சேடா இருக்கீங்க? நீங்க பீச்சை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு, வேணா கால் பண்ணி பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி குட்டி பாப்பா சொல்றா. ஓ சூப்பர் ஐடியாங்கிற மாதிரி போன கையில எடுத்துட்டு அந்த பாப்பாவை போன்னு சொல்லி 2 விரலால அப்படியே கையாட்டான். என்ன கியூட்டா இருக்கான்ல, செம்மையா இருக்கான். எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பீச் பையனுக்கு காலும் பண்ணிட்டான். பீச், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்கிட்ட போன் பண்ணேன், ஆனா நான் உன்னை மிஸ்லாம் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, உண்மையே நான் மிஸ் பண்ணலையான்னு பீச் கேக்குறான். இல்ல நான் மிஸ் பண்ணல, மான் வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சா ஆர்ட் கிளாஸ்ல, அதை காட்டத்தான் இங்க பாருன்னு சொல்ல, வா உண்மையாவே ரொம்ப கியூட்டா நல்லா இருக்கு, இதை காட்ட மட்டும் தான் போன் பண்ணீங்களான்னு பீச் கேக்குறான். ஆமா, அப்ப என்ன மிஸ் பண்ணலையான்னு கேக்குறான். இல்லையே மிஸ் பண்ணலங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, அப்ப நான் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்ல, பீச் அப்படி சொன்ன உடனே தீக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் பீக்கியான்னு சொல்ல, அப்படியே வெக்கப்படுறான். போன் எல்லாம் டைட்டா ஹக் பண்ணிட்டு அந்த பக்கம் வச்சுட்டு பில்லோ எடுத்து கடிக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப கியூட்டா இருந்தது இந்த சீன் எல்லாம் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் போட்டோஸ் எல்லாம் எப்படியும் வந்திருக்குன்னு சொல்லி பீச் செக் பண்ணிட்டு இருக்கான். அரண் கிட்ட காட்டிட்டு இருக்கான். எல்லாம் ஓகேவான்னு சொல்லி காட்ட, எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? ஏன் நீ ஹர்சனிக்கு வரல? நான் தான் கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டேனே, அதனால என்ன பிளாக் லிஸ்ட்ல போட்டாங்க. நீ கவலைப்படாத, நீ வர்ற மாதிரி இருந்தா வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிற மாதிரி பீச்
சொல்றான். அப்புறம் போட்டோஸ் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கேட்க, எல்லாமே நல்லா இருக்கு. சரி ஓகே, உனக்கு ஓகேன்னு எல்லாத்தையும் ஃபைல்ஸ்ல போட்டு நான் வீடியோ எடிட் பண்ணி தந்துறேன்னு சொல்ல, ஓகேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் லேப்டாப்பா க்ளோஸ் பண்ணிட்டான். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்களே, சாப்பிட்டு போலான்னு சொல்ல, என்னால முடியாது, வீட்ல எனக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு, நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். சோ அதுக்கப்புறம் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக, சோ பார்த்து போன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, லுக் ஈச் ஒன்னு போட்டிருக்க அந்த காரோட நம்பர் பிளேட்டு அதை பார்த்துட்டு வெக்கப்பட்டு அவன் அப்படியே நிக்க, சரி ஓகே, ஒரு நாள் இன்வைட் பண்றேன் டின்னருக்கு, தீயும் கூட்டிட்டு வாங்க, உங்க கல்யாணத்துக்கு தான் என்ன கூப்பிடவே இல்லை, உங்க வெட்டிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, சாரி, வெட்டிங் ரொம்ப சின்னதா சிம்பிளா ஃபேமிலி மெம்பர்ஸோட வச்சிட்டோன்னு சொல்ல, அப்ப நான் வெளியாளா, நீ என்கிட்ட ரொம்ப நாளா நான் உன்னோட தம்பி மாதிரின்னு சொன்னேன், சாரி சாரி, சரி இதுக்கப்புறம் கண்டிப்பா ரெஸ்டாரண்ட்க்கு ஒரு நாள் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு பீச் அங்க இருந்து கிளம்பிட்டான். அவனுங்களும் பாய் சொல்லிட்டு 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. சோ பீச் போறத பார்த்துட்டு அப்படியே தவான்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே பக்கத்துல வந்து அரண் என்னன்னு சொல்லி கேட்க, சாரி, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்னு தெரியாம நான் எவ்வளவு தப்பா பேசிட்டேன்லங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு தவான் ஃபீல் பண்றான். நீ ஓவராலாம் திங்க் பண்ண வேணாம், ஒண்ணும் இல்ல, வீடு பரவாயில்லங்கிற மாதிரி அரண் அவனை பாக்குறான். உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இப்படியே இருங்கிற மாதிரி அவன் ஷோல்டர்ல கை வச்சு அவனை பார்த்து சிரிக்கிறான். எனக்கு என்னமோ சாண்டா இப்ப கொஞ்சம் சப்பியா இருக்க மாதிரி இருக்கு, யாருக்கெல்லாம் அப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்க. சோ அதுக்கப்புறம் இங்க நம்ம சார் தீ ஃபேமிலியை காட்டுறாங்க. எல்லாமே பார்த்தா அங்க பீச்சோட காஸ்டியூம்ல உட்கார்ந்துருக்காங்க, குட்டி பீச் எல்லாம் வேற உட்கார்ந்துருக்கு. அங்க பிளப்பு வேற வந்திருக்கா. சோ அங்க கார் வந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு அப்படியே நிக்கிறாங்க. அதாவது பீச்சுக்காக வெயிட். இல்ல பீச், நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறான். நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே பீச்சை வந்து ஹக் பண்ணிட்டு டீ ஃபீல் பண்ண, பிளப்பு எப்ப வந்தான்னு சொல்லி கேட்க, நான் அப்பவே வந்துட்டேன், உன்னால இங்க உட்காந்து நாங்க மஸ்கிட்டோ கிட்ட கடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. சோ அப்படியான்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல போய் அப்படியே அவ தலையில கை வச்சு தட்டிட்டு இருக்கா. அதே மாதிரி அங்க இருக்க 2 குழந்தைங்க தலையிலயும் கை வச்சு தட்டுறான். இது பார்க்கும்போது தீக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மட்டும் ஏன் டச் பண்ணல அப்படிங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்கான். எல்லாரும் ஒன்னா இருக்கிறது ஹாப்பியா இருக்குன்னு பிளப் சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாப்பியா சாப்பிட, ஆமா நான் என்ன பண்றது, எங்களோட ட்ரிப்பு தான் இங்க முடியும்னு நினைச்சு கூட பாக்கலன்னு ரோம் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் எங்களை திரும்ப கூப்பிட்டனால. சோ ஒன்ஸ் என்னோட அசிஸ்டன்ட் வந்துட்டா எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறேன்னு பிளப்பும் சொல்றா. ஒகேஷன் முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி தீய பாத்துக்கிட்டே இருக்கா ரோம். இவனுக்கு 2 பேரும் முறைச்சிட்டே இருக்காங்க. என்னங்கிற மாதிரி பீச் அப்படியே திரும்பி அவனை பார்க்க, அது இல்ல, அப்பா வந்து ஏதோ ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிருப்பாரு போல இருக்கு. சோ 2 பேரும் மீட்டிங்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டிருப்பாரு. சோ அதுக்காக தான் ஆக்சுவலி இங்க வந்திருப்பாரு ரோமும். சோ அதுக்கப்புறம் மோக் இங்க கன் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல ரோம் அப்படியே நின்று ஏதோ பால் தூக்கி தூக்கி போட்டு, வேர்ல்டு பால் மாதிரி இருக்கு, வேர்ல்டு மேப் போட்ட பால். அதுல யூரோப் நல்லா இருக்கு, அங்க வெதர் நல்லா இருக்கும், ஏசியா ரொம்ப போர் அடிக்கும் போல இருக்கு, நீ என்ன சொல்ற மோக்னு சொல்றான். அவன் எதுவுமே பேசல, அமைதியா இருக்க. நீ எதுவும் சூஸ் பண்ண மாட்டியா, சொல்லுன்னு சொல்ல, டீ அவருக்கு பிடிச்சதுதான் அவர் சூஸ் பண்ணுவாருன்னு சொல்ல, ஹானஸ்டா சொல்லணும்னா கியானோட ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்து கண்ணை பிடுங்குறான். போரா இருக்குல்ல அப்பா லைஃப் மாதிரின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றான் ரோம். மோக் எதுவும் பேசாம அமைதியே சைலண்டா நின்னுட்டு இருக்கான். நம்ம 3 பேரும் ஒன்னா தானே வளர்ந்தோம், ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ரோம் அவனை பார்க்க மோக் எதுவும் பேசாம அந்த பக்கம் போறான். சோ ரோம் அப்படியே அங்க நின்னுட்டு இருக்கான். இவனும் தள்ளி போய் நின்னுட்டான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மிஸ்டர் தீ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு. சோ இப்ப அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே மோக் அமைதியா இருக்கான். கரெக்ட் தான், எனக்கும் புரியுது, நான் அப்பாவை அப்செட் பண்ணிருவேன்னு தோணுதா அப்படின்னு சொல்ல, எதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ரோம் சொல்றான். அப்பா ஒரு மீட்டிங் வர சொன்னார்ல, என்ன சொல்ல போறாருன்னு புரியல, அதான் ரோம் ஒரே கன்ஃபியூஸா இருக்கு போல. தீ எப்பயுமே அப்பா பேச்சு கேட்பான். சோ இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. கியான் எப்பயுமே அம்மா மாதிரி ஜென்டில், நான் அப்பா மாதிரி, நீ எப்படி அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி மோக்க பார்த்து ரோம் கேக்குறான். மோக் எதுவுமே பேசல, அமைதியா இருக்கா. அவனோட ஹார்ட்ல கை வச்சு ரோம் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். சோ அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண, இங்க பார்த்தா நம்ம பீச்சும் தீயும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு அப்பா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, அவரை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி தீ யோசிக்கிறான். ஆக்சுவலி என்ன பண்ண போறாருன்னு தெரியல, நாளைக்கு நடக்க போற மீட்டிங்ல தான் தெரியும். சோ போனதுக்கு அப்புறம் பாக்கலாம். நாளைக்கு வேற நியூ அசிஸ்டன்ட்கான இன்டர்வியூ வேற இருக்குன்னு சொல்ல, நியூ கேண்டிடேட்டான்னு சொல்லி கேட்க, ஆமா சீக்கிரமா நான் அசிஸ்டண்ட கண்டுபிடிக்கணும், அப்பதான் மோக்கு ரொம்ப ஒன்னா இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே தீ அமைதியா இருக்க, கண்டிப்பா ரோம் உங்களை புரிஞ்சுப்பாரு. இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு ஹாப்பியா இருக்கும். அவரோட அண்ணன் அவங்கள எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பீட் சொல்றான். பட் ஒரு மாதிரி இருக்கு, யாரு போய் அவங்ககிட்ட சொல்ல போறாங்க, நீ எதுவும் சொல்லாத, அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தீ அமைதியா இருக்கான். சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் வர போற டைம் ஆயிடுச்சு. சோ இன்னும் சீக்கிரம் உங்க அசிஸ்டன்ட் வந்துருவாங்கன்னு சொல்ல, அங்க ஒரு
பொண்ணு வந்து நிக்கிறா. அப்படியே 2 பேருக்கு ஷாக்கா இருக்கு. அதாவது புதுசா ஒரு அசிஸ்டன்ட் வருவாங்கன்னு தெரியும். ஆனா அது ஒரு பொண்ணுன்னு தெரியல. சோ அத பார்த்தோனே மோக்குக்கு தான் செம ஷாக்கா இருக்கு. சாரி, முன்னாடி எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு அசிஸ்டன்ட்டா வருவாங்கன்னு. எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி மோக் சொல்றான். இருந்தாலும் தீ வந்து அதனால என்ன? என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்ல, பட் இது சாதாரண அசிஸ்டன்ட் வேலை கிடையாது. உங்கள பத்திரமா பாத்துக்கக்கூடிய ஒரு வேலை இல்லன்னு சொல்ல, என்னை ஒரு பொண்ணா இருக்கனால என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாரி மிரா கேக்குறா. அந்த பொண்ணு பேரு மிரா. சோ நீங்க நினைக்கிறது இது சாதாரண வேலை கிடையாது. அவரோட சேஃப்டி எங்களுக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்ல, சோ அதனால என்னங்கிற மாரி அமைதியா இருக்க. இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லி தீ அவனை திரும்பி பாக்குறான். நான் தான் உன்கிட்ட முன்னாடி இத பத்தி சொல்லியிருக்கேனே. என்ன சேவ் பண்ண எனக்கு தெரியும். நான் சேஃபா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும்னு சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு அங்க கிளப் வர கிளப்போட கழுத்துல கையை வச்சுட்டா மிர்ரா. ஐயோ ஐயோ வேணாம், விட்டுரு விட்டுருங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்து கத்திக்கிட்டே இருக்கா கிளப். அதுக்குள்ள அங்க இருந்து தீயும் சொல்ல, சாரி யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, எப்படி கரெக்டா இருக்குல்ல, கரெக்டா தான் இருப்பா இந்த பொண்ணுங்கிற மாதிரி தீ அப்படியே மோக்க பார்த்து சொல்ல, மோக்குக்கு இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. இருந்தாலும் மிர்ரா அப்படியே கிளப்ப பார்த்துக்கிட்டே நிக்க, கிளப் பயந்து போயிருக்கா. அதுக்கப்புறம் கொசுக்கடியில உட்கார்ந்து இருக்கிறாரு நம்ம சாரு ரூமு. நேத்து பார்த்தா தீ, இன்னைக்கு பார்த்தா இவன். அண்ணன் தம்பி கொசுக்கடியில உட்காரதே வேலையா போச்சு போல இருக்கு. அப்புறம் வேணும்னே அவனை பார்த்து தீ காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா அண்ணனுக்கும் தம்பிக்கு வேற வேலையே இல்லையாடாங்கிற மாதிரி பீச்சு இதை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா புது அசிஸ்டன்ட் வந்தாச்சா? வந்தாச்சுங்கிற மாதிரி அவனை பார்க்க அப்பாடான்னு சொல்லிட்டு அப்படியே ரோம் எந்திரிக்கிறான். அவன் அப்படியே அங்க வந்து நிக்க, சரி எனக்கு மோக்கு வேணும் அப்படின்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கன்னத்துல கை வச்சு பீச்சும் தீயும். அதுக்கப்புறம் மோக்கு வந்து மோக்கு அப்படியே ஹக் பண்ணிட்டா ரோம். இதை பார்க்கணுமா? பேசாம நம்ம போயிடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி பீச்சு பையன் சொல்றான். பேசாம எங்களை விடுங்க நாங்க போறோம்னு சொல்ல, சரி சரி நாங்க தூங்க போறோம். பாத்து பாத்து 2 பேர் தனித்தனியா தூங்குறேங்கிற பேர்ல நைட்டு ஒருத்த வேணும்னு எதிரி குச்சி இன்னொருத்த ரூமுக்கு போவான் அப்படிங்கிற மாதிரி தீ சொல்றான். இது வேற யாரும் இல்ல, நம்ம மோக்கு பையன் தான். நேத்து நைட்டு தூங்கும் போது அவன் எப்படியாவது ரோம பாக்கணும்னு ரூமுக்கு ஓடி போயிருக்கான். இத ஒரு பாடி கார்டு பார்க்க, இத தீயும் பார்க்க, தீ பார்த்தத அவன் பார்க்க, ஐயோ முடியலங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. சோ அந்த பிரச்சனை வேணாம், 2 பேரும் ஒன்னாவே இருந்துக்கங்க அதுக்குங்கிற மாதிரி தீ அவனை பார்த்து சிரிச்சுட்டு, சரி சரி கார் எடு போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். சோ அப்படியே மூக்க தலையை செஞ்சுட்டு நிக்கிறான். சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ரோம் சொல்ல, மோக் அப்படியே இழுத்துட்டு வாடா போலான்னு பின்னாடி விளக்கு பிடிச்சிட்டு இருக்கா அசிஸ்டன்ட்டே இழுத்துட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புறான். செம காமெடியா இருந்துச்சு இந்த சீன் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த சீனை கட் பண்ணா காலையில விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே அப்படியே நம்ம சார் டீக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஏன்னா அப்பாவை மீட் பண்ண போறாங்க. அவன் ஆளு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மீட்டிங்க்கு போறதுக்காக. என்ன நடக்க போகுது, அப்பா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சீரியஸ் ஃபேஸ்ல இருக்காங்க. 2 பேரும் அப்படியே நடந்து வராங்க அப்பாவை மீட் பண்றதுக்கு. அப்படி கெத்தா போய்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி அர்சனிக்குள்ள அப்பாவும் வந்துட்டாரு. அப்பாவோட என்ட்ரி. அங்க டீ மோக் அப்புறம் ரோம் 3 பேரும் இருக்காங்க. அந்த ரூம்குள்ள அவங்க என்ன பேசினாங்கன்னு ஃபர்ஸ்ட் காட்டல. அப்பா என்ன முடிவு எடுத்தாலும் 2 பேரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்காங்க. சோ ரோம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்ன நடந்தாலும் மோக் நான் ரோம் பக்கத்துல இருப்பேன்னு சொல்றான். திடீர்னு பார்த்தா ரோம் கோச்சிட்டு போக மோக் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக தீயும் போறான். பீச்சுக்கு ஒண்ணும் புரியல அங்க என்ன நடந்ததுன்னு. என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அர்சனிக்கு ரோம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்பாவோட இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தீ சொல்றான். அதனாலதான் அவன் கோச்சிட்டு போறான் போல இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல. பீச்சுக்கு ஷாக்கா இருக்கு இதை கேட்ட உடனே. தீயும் அவனை பாத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்க மோக்கிட்ட இருந்தா போன் வருது. இப்ப ரோமும் மோக்கும் ஒன்னாதான் இருக்காங்களாம். அதை கேட்டுன்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவன் பாத்துக்கிறேன்னு சொன்னா மோக்கு அங்கதான் இருக்கான்னு சொல்ல பீச்சுக்கு ஹாப்பியா இருக்கு. சரி அட்லீஸ்ட் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கல்ல, அது வரைக்கும் ஹாப்பி தான் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருந்தாலும் டீக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கான். அப்படியே அவன் தோல்ல சாஞ்சுக்கிறான். அமைதியா பீச் அவனை பார்த்துட்டே இருக்க, கண்ணை மூடிட்டு ஏதோ யோசிக்கிறான். போதும் இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப திங்க் பண்ணியாச்சு, இதுக்கு மேல திங்க் பண்ண வேணாம், வா ஒரு ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு பீச் கூப்பிட டீக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே போய் அவன் ஹக் பண்ணிக்கிறான். டைட்டா அவனை ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் எதிர்பார்க்கவே இல்லை ரோம்க்கு இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு. சோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னாலதான் இதெல்லாம் நடந்ததோ அப்படிங்கிற மாதிரி டீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, நான் ஷெல்ஃபிஷா இருக்கணும்னு எனக்கு தோணுது. ரோமோட தலையில எல்லா பேர்டனையும் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு, நான் ஒரு சுமையா இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றான். பீக்கியா எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க, கரெக்ட் தான்,
நான் ஒரு பெரிய அண்ணன் தான், பட் நான் என்னால தானே அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். இவன் இப்படி இருக்கிறனால ரோமுக்கு தான் எல்லா பொறுப்பையும் அப்பா கொடுக்க போறாரு போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரோம் நல்லது பண்ண முடியும்னு தோணுது, அதனாலதான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல. ஆனா அர்சனியோட லீடுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுல நிறைய இருக்கு. சோ ரோம் என்ன பண்ணுவான்னு தெரியல. ரோம்க்கு அது வேணான்னு தோணுது போல இருக்குன்னு சொல்ல, அவனை ஃபோர்ஸ் பண்ண வேணாம்ல, அவனுக்கு அவனோட ஃப்ரீடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பீச் சொல்றான். அதான் எனக்கு தெரியல. அப்பாவோட அர்சனி அது ஒரு டைகரோட கேஸ் மாதிரி. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு. அதுல இருந்து திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஒரு டைம் டைகர் அதுக்குள்ள போயிட்டு திரும்ப வர்றது கஷ்டம் பாங்கிற மாதிரி சொல்ல. ஆனா உங்களுக்கு பதிலா தான் ரோமி இப்ப அதுல இருக்கான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல. ஆமா, என்னால எதையும் ஃபேஸ் பண்ண முடியும், ஏன்னா என் பக்கத்துல நீ இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பீச்சை பாத்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம சார். அப்புறம் அப்படியே அவன் பக்கத்துல போய் உட்கார, ரெண்டு பேரும் அப்படியே பேசுறாங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை மட்டும் இழக்கவே மாட்டேன்னு சொல்ல. எனக்கு அதான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி பீச்சும் சொல்றான். மத்தவங்கள விட எனக்கு உன்னை ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டனே அப்படியே தீக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் அப்படியே படிப்படியா போக கொஞ்சம் இன்டிமேட் சீனுக்கு போகுது. அதுக்கப்புறம் இல்ல இல்ல இது தப்பு, கெட் அ கிரேப் அப்படின்னு சொல்லுவான்ல அடிக்கடி பீச்சு, அதே மாதிரி தீ டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டான். வேணாப்பான்னு சொல்ல, எனக்கு வேணும் வாடா, இதுலலாம் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது, இந்த மேட்டர்ல எல்லாம் நான் வேணும்னா வேணும் அப்படிங்கிற மாதிரி பீச் அப்படி அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். சோ ரெண்டு பேரும் அப்படியே இன்டிமேட்டா இருக்கிற சீனோட இந்த எபிசோட முடிச்சாலும் ஒரு குட்டியா ஒரு சின்ன சைட் ஸ்டோரியில ஒண்ணும் இல்ல, பாட்டு கத்துக்கிறேங்கிற பேர்ல நம்ம சார் தீ பாட பக்கத்துல எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படியே அவன் பாட இவ ஆட அப்படின்னு சொல்லி அங்க செம்ம காமெடி மூமெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இது இப்படி பாடுங்கன்னு சொல்லி கிளப்புக்குள்ள பாடி வேற காட்டுறா. அப்பயும் இவன் தப்பு தப்பா தான் பாடிட்டு இருக்கா, இருந்தாலும் இவன் நல்லா பாடுறான்னு நினைப்பேன்னு எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிட்டாங்க. செகண்ட் எபிசோட்ல ரொமான்ஸ் சீனு சும்மா அள்ளி தெளிச்சிருக்காங்க. மொத்தம் 4 எபிசோடுன்னு சொல்லி அதை பார்த்ததுல இருந்து மனசு வலிக்குது. இருந்தாலும் என்ன பண்றது, இருக்கிற எபிசோடையாவது என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வருஷம் போடுவான்னு நினைச்ச சீரீஸை இந்த வருஷமே போட்டிருக்கான், அது வரைக்கும் சந்தோஷம். சோ அதனால 4 எபிசோடுங்கிறத மனசுல இருந்து எடுத்துட்டு ஒரு எபிசோடையும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் கண்டிப்பா இந்த சீரீஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த எபிசோட அதுக்கு மேல செம்மையா இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.